அண்ணாமலை அவர்கள் அதிமுகவுக்கு வருகிறாரா? தமிழக அரசியலில் அடுத்த அதிரடி நகர்வு என்ன? தமிழக அரசியலில் தேர்தல் முடிஞ்சாலும் அரசியல் பரபரப்பு மட்டும் இன்னும் முடியலைங்க. மாறா தேர்தலுக்கு பிறகு தான் பல முக்கிய நகர்வுகள் வேகம் எடுத்து வருது. கடந்த சில ஆண்டுகளை நாம் பார்த்திராத அளவுக்கு கூட்டணிகள் மாறுது, தலைவர்கள் புதிய முடிவுகள் எடுக்கிறாங்க, கட்சிகள் அரசியல் பாதைகள் புதிதாக வருது. அந்த வகையில் தற்போது அதிகமாக பேசப்படும் ஒரு தகவல் என்னன்னா, பாஜக முன்னாள் மாநில தலைவரும் தற்போது வீத லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனருமான அண்ணாமலையை அதிமுகவில் இணைக்க சில முக்கிய நிர்வாகிகள் முயற்சி செய்து வருகிறார்கள் என்ற தகவல் தான். முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த தகவலில் இதுவரையும் அதிமுகவும் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யவில்லை, அண்ணாமலை தரப்பிலும் எந்த ஒரு உறுதிப்படுத்தலும் இல்லை. எனவே இது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாக இல்லாமல் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படும் தகவலாக மட்டுமே பார்க்கணும். ஆனால் இந்த தகவல் ஏன் இவ்வளவு முக்கியமாக பேசப்படுது, அதுக்கான காரணங்கள் என்னது நம்ம பார்ப்போம். தேர்தல் முடிஞ்ச அப்புறமும் தொடரும் அரசியல் பரபரப்பு. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு. பொதுவாக தேர்தல் முடிஞ்சதும் அரசியல் அமைதியாயிடும் அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க. ஆனால் தமிழகத்தில் அதுக்கு நேர்மாறாக நடந்துட்டு இருக்கு. தேர்தலுக்கு பிறகுதான் தினமும் ஒரு புதிய அரசியல் தகவல் வெளியாகுது. ஒரு நாள் கூட்டணி மாற்றம், அடுத்த நாள் முக்கிய தலைவர்கள் கட்சி மாற போறார் அப்படிங்கிற செய்தி, அதற்கு பிறகு புதிய கட்சி உருவாகுதுங்கிற தகவல், இப்படி அரசியல் சூழல் தொடர்ந்து மாறிக்கிட்டே தான் வருது. தாவே காட்சி அமைந்த பிறகு ஏற்பட்ட மாற்றங்கள் தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றமாக பார்க்கப்படுறது. ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல, பல ஆண்டுகளாக ஒன்றாக இருந்த கூட்டணிகளும் சிதறிடுச்சு அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் முன்னாள் கூட்டணி கட்சிகள் தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை புதிய கோணத்தில் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதன் விளைவாக பல புதிய அரசியல் சமன்பாடுகள் உருவாகியிருக்கு. திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளின் நிலைமை, ஒரு காலத்தில் திமுகவுடன் இணைந்து தேர்தலை சந்தித்த பல முக்கிய கட்சிகள் தற்போது புதிய அரசியல் முடிவுகளை எடுத்திருக்கிறாங்க. அதிலும் காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அப்புறம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, மதிமுக, இது போன்ற கட்சிகள் தங்களது அரசியல் நிலைப்பாட்டில் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த மாற்றங்கள் தமிழக அரசியலின் எதிர்காலத்தை மாற்றக்கூடியதாக அரசியல் விமர்சனங்கள் கருதுறாங்க. அதிமுக எதிர்கொண்ட பின்னடைவு தமிழக அரசியலில் நீண்ட காலமாக முக்கிய எதிர்காட்சியாக இருந்த அதிமுக இந்த தேர்தலில் எதிர்பார்த்த வெற்றியை பெறல. பல தோல்வி தொகுதிகளில் கடுமையான போட்டி இருந்தாலும் இறுதியில் கட்சி 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது என்ற அரசியல் மதிப்பீடுகள் வெளியாயிருக்கு. இதனால் கட்சிக்குள்ளே பல்வேறு ஆலோசனைகள் நடைபெற்று வருது. கட்சியை மீண்டும் எப்படி வலுப்படுத்துறது, புதிய தலைமுறை எப்படி இருப்பது, இளைஞர்களை எப்படி இணைப்பது, புதிய முகங்களுக்கு எப்படி வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு பல கேள்விகள் வந்துட்டுருக்கு. ஏன் அண்ணாமலை பெயர் பேசப்படுகிறது அப்படின்னா, அண்ணாமலை கடந்த சில ஆண்டுகளில் தமிழக அரசியலில் தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கியவர். குறிப்பாக இளைஞர்களிடம் நல்ல வரவேற்பு இருக்குது. சமூக வலைதளங்கள் அதிக செல்வாக்கு, நேரடி விமர்சன அரசியல், ஊழலுக்கு எதிரான பேச்சு, ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் ஆகிய காரணங்களாக அவர் தனித்துவமான அரசியல் தலைவராக உருவெடுத்தார். அதனால் அவரை தங்களது அணியில் சேர்க்க வேண்டும் என்று பலரும் விரும்புவது இயல்பான அரசியல் கணக்காக பார்க்கப்படுது. அதிமுகவுக்கு என்ன லாபம்? ஒருவேளை அண்ணாமலை அதிமுகவில் இணைஞ்சாருன்னா கட்சிக்கு புதிய தலைமுறை ஆதரவு கிடைக்கலாம், இளைஞர்களின் கவனம் மீண்டும் அதிமுக பக்கம் திரும்பலாம், கட்சியின் சமூக ஊடக செயல்பாடுகள் மேலும் வலுப்பெறலாம், புதிய அரசியல் விவாதங்கள் உருவாகலாம். ஆனால் இதெல்லாம் அரசியல் கணிப்புகள் மட்டும்தான். உண்மையில என்ன நடக்கும் என்பதை காலம்தான் பதில் சொல்லணும். அண்ணாமலை என்ன முடிவெடுப்பார்? இதுதான் அனைவரும் எதிர்பார்க்கிற கேள்வி. அவர் தற்போது வீத லீடர்ஸ் என்ற அமைப்பின் மூலம் செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அவர் மீண்டும் அரசியலில் முக்கிய பொறுப்பை ஏற்கிறாரா அல்லது தனியாகவே தனது அரசியல் பயணத்தை தொடர்கிறாரா என்பது இன்னும் தெளிவாக ஆகல. அண்ணாமலை குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வமான எந்த கருத்தும் வெளியாகல. அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை. அரசியலில் ஒரு பழமொழி இருக்கு, நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை, நிரந்தரமானது அரசியல் நலன்கள் மட்டும்தான். அதனால தான் நேற்று எதிரிகளாக இருந்தவங்க இன்னைக்கு கூட்டணியாக மாறுறாங்க, நேற்று ஒன்றா இருந்தவங்க இன்னைக்கு பிரிகிறாங்க. இதுதான் ஜனநாயக அரசியலின் இயல்பு. மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க? மக்கள் கட்சி மாற்றத்தை விட நல்ல நிர்வாகத்தை தான் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. வேலைவாய்ப்பு, விவசாய வளர்ச்சி, தொழில் முதலீடு, கல்வி, மருத்துவம், சாலை விதி, பெண்கள் பாதுகாப்பு, இளைஞர்களுக்கான வாய்ப்புகள், இவை அனைத்திலும் முன்னேற்ற வேண்டும் என்பதே மக்களின் முக்கிய எதிர்பார்ப்பு. அண்ணாமலை அதிமுகவில் இணைய போகிறார் என்ற தகவல் தற்போது அரசியல் வட்டாரங்களில் பரவலாக பேசப்படுது. அதனால இதுவரைக்கும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியாகல. எனவே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிற வரைக்கும் இந்த தகவலை உறுதி செய்யப்பட்ட செய்தியாக எடுத்துக்க முடியாது. இருப்பினும் இந்த விவகாரம் தமிழக அரசியலில் புதிய கூட்டணிகள், புதிய தலைமைகள் மற்றும் புதிய அரசியல் கணக்குகள் உருவாகி கொண்டிருப்பதை வெளிப்படுத்துகிறது. வரும் மாதங்களில் எடுக்கப்படும் முடிவுகள் தமிழக அரசியலின் அடுத்த கட்டத்தை நிர்ணயிக்கக்கூடும். அரசியலில் ஒரு நாள் கூட மிக முக்கியமானது. இன்று வதந்தியாக இருக்கும் ஒன்று நாளை உண்மையாக மாறலாம். அதே மாதிரி இன்று பேசப்படும் தகவல் நாளை முற்றிலும் மறுக்கப்படவும் முடியும். எனவே அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளையும் நம்பகமான தகவல்களையும் தொடர்ந்து கவனிப்பது சிறந்த அணுகுமுறையாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.